ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் 12 to 18 எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரியான இணை? உதயணன் குலம் குருகுலம். உதயணன் குலம் குருகுலம். கீழ்கண்டவற்றுள் சரியானவை காண்க. 1 மற்றும் 2 சரி. நாககுமார காவியம் சமண சமயத்தை சார்ந்த நூல் சரி. நாககுமார காவியத்திற்கு நாக பஞ்சமி கதை என்ற வேறு பெயரும் உண்டு சரி. கோணல் பொய்தல் கொடுங்கழிவு நீங்கி பிறர் மனைக்கண்மேல் சேரல் இன்றி செம்மும்பொருள் மேல்மென்ற போர் மேற்கோள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நீலகேசி. யாருடைய ஆசையை நிறைவேற்ற சிவன் கைலாய காட்சியை திருவையாற்றில் நிறைவேற்றினார்? அப்பரடிகள். பெண் ஆழ்வார் ஆண்டாள். கூடல் நாயகன் குலசேகர ஆழ்வார். திருமந்திரம் திருமூலர். திருக்கோவை மாணிக்க வாசகர். ஓர் ஊரினை சிறப்பித்து 10 வெண்பாக்களால் பாடப்படும் சிற்றிலக்கியம் ஊர் வெண்பா. ஒரு பாட்டுடை தலைவனின் ஊர் பெயர் எழில் வீரம் முதலானவற்றை பற்றி பாடும் இலக்கியம் என் செய்யுள். கீழ்கண்டவற்றுள் எது கலம்பகத்தின் உறுப்புகள் இல்லை? இரவு. அப்போ கலம்பகத்தின் உறுப்புகள் மரம், தவம், காலம். திரிகாண்டம் சரக்கு வைப்பு நவரத்தின வைப்பு முதலிய நூல்களை இயற்றியுள்ள சித்தர் சாட்டை முனி. பின்வருவனவற்றில் எது நாட்டுப்புற கலைகள் அல்ல? நாடகம். அப்போ நாட்டுப்புற கலைகள் தெருக்கூத்து, காவடியாட்டம் மற்றும் கரகாட்டம். கீழ்கண்ட கூற்றினை ஆய்வு செய்வது சரியானவற்றை தேர்வு செய்க. 1 தவறு ஆனால் 2 சரி. சரியான 2 பார்ப்போம். ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இருவகை உண்டு. தென்றலை பற்றி பல பாடல்களில் பாடும் இலக்கியம் வசந்த மாலை. தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிறல் புலிய. இத்தொடரில் திண்டிறல் என்னும் சொல்லுக்கான பொருள் உறுதியான. அடுத்து பொது அறிவில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் தர்மபாலர். அவசர நிலை பிரகடனம் செய்யும் போது எந்த 2 விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க இயலாது? விதி 20, 21. சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் கனிஷ்கர். கைவிடப்பட்ட பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது ஔவை இல்லம். புறஊதா கதிர்களை வடிகட்டி புவிக்கு அனுப்பும் அடுக்கு படையடுக்கு. அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் வியாழன். 67 துணைக்கோள்கள். புற்றுநோய் மற்றும் காணப்படும் இடம். கார்சினோமா நுரையீரல். சார்கோமா எலும்பு குருத்தெலும்பு. லிம்போமா நிணநீர் முடிச்சுகள். லுக்குமியா எலும்பு மஜ்ஜை. அடினோமா நாளமில்லா சுரப்பி. கீழ்கண்டவற்றுள் அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் எது? முன்கழுத்து கழலை. நமது உடலில் மிக கடினமான உறுப்பு எது? தோல். ஐநா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 24. வைட்டமின் B12 வேதிப்பெயர் ஆல்ஃபிரட் நோபல். நவீன பொருளாதாரத்தின் தந்தை J.M. கீன்ஸ். இந்த ஆல்ஃபிரட் நோபலுங்கிற ஆன்சர் தப்பானதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு குரூப்பில் போடுறேன். நவீன பொருளாதாரத்தின் தந்தை J.M. கீன்ஸ். உலகின் மிக நீண்ட முதல் கடற்கரை மியாமி கடற்கரை. மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறும்? திங்கட்கிழமை நடைபெறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜூன் 12 to 18. மெண்டலின் சோதனையின்படி சார்பின்றி ஒதுங்குதல் நடைபெற வேறுபட்ட ஒத்திசைவான குரோமோசோம்களில் காரணிகள் உள்ளன. கீழ்கண்டவற்றுள் புத்தரை பற்றிய தவறான கூற்று எது? பி தவறான கூற்று. அப்போ சரியான கூற்றுகளை மட்டும் படிப்போம். அவர் கடவுளை பற்றி குறிப்பிடவில்லை. பிறப்பின் அடிப்படையிலான சமமற்ற முறையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுதளிக்கவும் இல்லை. அடுத்து 3. இதில் 1 மற்றும் 2 சரி. ஊரக இந்தியாவின் ஆட்சி சூழலில் பஞ்சாயத்து ராஜ் என்பது மிக முக்கியமான புரட்சிகர நடவடிக்கையாகும். சரி. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நகரில் நமது முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. சரி. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை எது?
சத்துணவு திட்டம் ம.கோ. ராமச்சந்திரன். பொருள் உணராமல் கற்றல் எதற்கு பயன்படுகிறது? பெருக்கல் வாய்ப்பாட்டை மனப்பாடம் செய்ய, தனிம வரிசை அட்டவணையை மனப்பாடம் செய்ய, எழுத்துக்கள் மற்றும் இலக்கண அமைப்பை மனதில் நிறுத்த. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு டயா காந்த பொருளின் அணுக்களின் தொகுபயன். காந்த இருமுனை திருப்புத்திறன் காந்தப்புலத்திற்கு எதிர் திசையில் இருக்கும். தொலைக்காட்சியில் காட்சி சைகையின் அதிர்வெண் மெகாஹெர்ட்ஸ்களில் உள்ளது. தொலைக்காட்சியில் காட்சி சைகையின் அதிர்வெண் மெகாஹெர்ட்ஸ்களில் உள்ளது. ஒளிச்சேர்க்கைக்கு மிக அதிகமாக பயன்படும் நிறமி குளோரோஃபில் ஏ. கீழ்காணும் உயிரினங்களில் எதில் முற்றிலுமாக செல்சுவர் காணப்படவில்லை? கடல் விசிறி ஹார்கோனியா. காற்று சுவாசத்தின் முதல் நிலை கிளைகாலிசிஸ். பொறுத்துக. சித்தன்னவாசல் வரலாற்று நினைவிடம். பாபநாசம் நீர்வீழ்ச்சி. ஏலகிரி மலை பிரதேசம். முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். கீழ்கண்ட பல்வேறு நாடுகளில் இருந்து எடுத்துக்கப்பட்ட சரியான சிறப்பு இயல்புகள் எது? அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் அயர்லாந்து. அரசியலமைப்பு விதி ஆர்டிகிள் 3 கீழ் இந்திய பாராளுமன்றத்திற்கு இவற்றுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு புது மாநிலம் அமைக்க, ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பை அதிகரிக்க அல்லது குறைக்க, மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்க. அரசியலமைப்பு விதி ஆர்டிகிள் 3 கீழ் இந்திய பாராளுமன்றத்திற்கு இவற்றுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது படித்தாச்சு, ஒன்ஸ் மோர் சொல்லிட்டேன். அடுத்து 2 மேக்ஸு. அதுக்கு அடுத்து NH-44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும். இது ஓசூரில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. சரியான கூற்றை தேர்வு செய்க. 3 மற்றும் 4 சரி. முத்து அடுகநாதர் காளையார்கோவில் போரில் இறந்தார். தீரன் சின்னமலையும் அவரது சகோதரர்களும் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். திட்ட கமிஷன் அமைக்கப்பட்ட வருடம் 1950. லோக்சபையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. இப்போ தான் நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு